ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுனாலும் சரி, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்னாலும் சரி, இல்லை டின்னருக்குனாலும் சரி, இந்த மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்திங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள். வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபின்னே சொல்லலாம். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, வேலையும் சட்டுன்னு முடியும். அது மாதிரி துளி கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதுமானதுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவு எடுத்துருக்கிறேன், அதனால் பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன். நீங்கள் புளிச்ச மாவு எடுத்திங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லைங்க. டைரெக்டாகவே நீங்கள் மித்த ஐட்டத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்தோன்னே நீங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட இஞ்சியை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, லைட்டாக கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வதக்கின பொருள் எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தோசை மாவு பதத்தை விட ரொம்ப திக்காக இருக்கணும், அதே மாதிரி இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பணியாரம் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பணியாரக்கல்லில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். இதில் மாவெடுத்து 3/4 வாசி அளவு மட்டும் ஊற்றுங்க. நம்ம ஊற்ற நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். பணியாரம் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு கோல்டன் கலர் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது கவுண்ட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி செய்து கொடுங்க, சட்டுன்னு சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கார சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ வச்சுக்கலாம். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அவசரமாக கிளம்புற காலையில் நேரத்தில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடும் நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக வித்தியாசமாக செய்திருக்கிறோம். இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.